Very happy evening, friends. A good story to begin with. If at all we commit any mistake, we need to inform our elders. Without their supervision, if at all we are doing any task, we should seek their guidance. நமக்கு தெரியாத ஒரு வேலையை முதல் வாட்டி செய்யறோம் அப்படின்னா அதுலயும் ஏதாவது தவறுதல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பெரியவங்களுடைய கைடன்ஸ் நமக்கு தேவைப்படுது. நம்ம மறைக்க கூடாது. ஒரு தப்பை மறைக்க நம்ம பல தப்பு பண்றக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாவோம். அதனால எப்போதுமே ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி யோசனை பண்ணிட்டு பண்ணணும். ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா பெரியவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், தப்பே இல்லை. With that good note, we will start our today's session. I'll share the screen. First, we are going to look into Unit 3, Activity 8. Competency level 5.1. The activity given for us for first term is Unit 3. Under Unit 3, 3.8 is mentioned. So we shall see it. ஒரு அழகான போயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போயம்கான கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. First, we'll understand the poem. Read the poem and answer the questions. Flying. Fly plus ing. Flying is பறக்கிறது. So verb along with the verb ing is added. I saw the moon one windy night. நான் ஒரு நாள் நிலாவை பார்த்தேன். அன்னி இரவு பெரும் காற்றுடன் இருக்கக்கூடிய ஒரு இரவா இருந்து. Flying so fast, all silvery white over the sky. என்ன சொல்ல வர்றாங்க? சில்வரி ஒயிட்னா மேகங்கள். அந்த இருட்டு நேரத்துல காற்றும் வேகமா அடிக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அந்த சூழ்நிலையில மேகங்களும் ஆல் சில்வரி ஒயிட் ஓவர் த ஸ்கை, மேகங்களை குறிப்பிடப்படுறது. ஆல் த சில்வரி ஒயிட் ஓவர் த ஸ்கை லைக் அ டாய் பலூன். ஒரு பொம்மையில பொம்மை பலூன் போல காண்பிக்குது. லூஸ் ஃப்ரம் இட்ஸ் ஸ்ட்ரிங் a runaway moon. Like a toy balloon, loose from its string, a runaway moon. அந்த தூரத்துல இருக்கக்கூடிய அந்த இருட்டான இரவுல மேகங்கள் முன்னும் பின்னுமாக அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கிறது. அதுல நம்ம ஓரத்துல பார்த்தோம்னா ஒரு பொம்மை வடிவத்துல இருக்கக்கூடிய நிலா. அந்த பொம்மை, அந்த பலூன், இப்ப நம்ம அந்த கயத்தை விட்டுட்டோம்னா அது மேல போய் அப்படியே நிக்கும் இல்லையா? ஹீலியம் பலூன்லாம் நம்ம பார்த்திருப்போம். If at all it is let out in the air, it will be in that place for quite some time. அதே போலதான் இந்த நிலாவும் காட்சி அளிக்கிறது. Like a toy balloon loose from its string, a runaway moon. The frosty stars went racing past. Frosty stars, இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கு? வேக வேகமா முன்னும் பின்னுமாக சென்று இருக்கு, போயின்னு இருக்கு. Chasing her on ever so fast. அது எப்படி வேகமா துரத்துதுன்னா, it is chasing her ever so fast, went racing past. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல எப்படி நம்ம பங்கேற்றுட்டோம்னா ஒருத்தரை தாண்டி இன்னொருத்தர் வேகமா ஓடுவோம் இல்லையா? அதே போலதான் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரமும் போட்டிட்டு முன் பின்னுமாக போய்கொண்டு இருக்கிறது. Chasing her on ever so fast. Then everyone said, it's the clouds that fly and the stars and the moon stand still in the sky. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, இந்த மேகங்கள் தான் பறந்துட்டே இருக்கு, முன்னும் பின்னுமாக சென்றுட்டே இருக்கு. அந்த நட்சத்திரங்களும் நிலாவும் ஒரே இடத்துலதான் இருக்கு. ஸ்டாண்ட் ஸ்டில்னா அந்த இடத்தை விட்டு அசையாம ஒரே இடத்துல இருக்கிறதான் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸ்டாண்ட் ஸ்டில்னா ஒரே இடத்துல அசராம நகராம இருப்பது.
But I don't mind. I saw the moon sailing away like a toy balloon. One moment. It's the clouds that fly and the stars and the moon stand still in the sky. நட்சத்திரங்களும் நிலாவும் ஒரே இடத்தில் அப்படியே ஸ்தம்பித்து போய்தான் நிற்கின்றது. அது எங்கும் நகர்வதில்லை. ஆனால் வேகமாக நகர்வது என்னவென்றால் அந்த மேகங்கள் தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. I saw the moon sailing away like a toy balloon. Like a toy balloon. ஆனா நான் பார்த்தேன் அந்த நிலாவை. அது அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருந்தது. அந்த வானத்துல அப்படியே மறைஞ்சு இட் இஸ் லுக்கிங் லைக் அ டாய் பலூன். ஒரு பலூன் பொம்மை வடிவத்துல இருக்குன்னா எப்படி இருக்கும்? அது போலதான் இந்த நிலாவானதும் காட்சி அளிக்கிறது. ஸ்மால் poem by J.M. Westrup. So they are seeing the moon, looking at the moon. They think like it is looking like a balloon wherein the string has been left open and it is over the sky. It looks like all the stars and moon are running away, but it is not so. They are standing still. It is only the clouds, silvery white over the sky. அது எதை குறிக்கிறதுனா இந்த மேகங்களை குறிக்கிறது. All the silvery white over the sky, it is flying so fast. But the balloon structured moon is standing in that particular place without moving. The stars and moving are standing still. அந்த இடத்திலேயே நிற்கின்றது, அது நகர்வதில்லை. Poem written by J.M. Westrup. What is the poem about? The poem is about the moon. What did the moon look like? The moon looked like a toy balloon. Name the objects in the sky given in the poem. What are the objects that is mentioned? The moon, stars, clouds are the different things that is seen in the sky. We are comparing it to objects like a balloon, a toy balloon. Yeah, we are comparing it to a toy balloon. What are the objects that they see in the sky? It is mentioned in the poem. Find the rhyming words. ஒரே மாதிரி சத்தத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூன், பலூன், லைட், night, and tell it as light. We'll see whether the word is there. Shall we check? Night, white. White is the rhyming word which is mentioned over here.
white night, moon, balloon, moon, balloon. Fly, sky. Fast. What is the rhyming word that we see over here? Fast, fast. எழுத்துக்கள் வார்த்தையின் கடைசி 2 அல்லது 3 எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருந்தால், அதுவும் ஒரே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால், அதை நாம் ரைமிங் வேர்ட்ஸ் என்று சொல்லுவோம். What is the name of the poet? The name of the poet is J.M. Destrup. If you are writing in a form of sentence, you have to write like this. The name of the poet is J. Dot. It should be in capital letter. Westrup. Find the suitable word to describe the following. Runaway moons, frosty stars is written over here. Frosty stars, runaway moon, windy night, a windy night, runaway moon, windy night, frosty stars, silvery white. These are the answers for the 6th question. Can make note of the answers. I'll just wait for 1 minute. Can make note of the answers.
For the sixth question, answers are windy night, runaway moon, silvery white, frosty stars. We have completed Unit 3, Activity 8. Next, in Unit 8, a minute, I'll share the screen. Sorry, I wrongly mentioned as it's Unit 8. It's Unit 4, Activity 1 and 2. We are going to see. I'll share the screen. A busy day. ஒரு பரபரப்பான நாள். Lahiru woke up at 5 a.m. to go to the school. லஹீரு என்கின்ற பையன் காலையில் 5 மணிக்கு எழுந்து கொள்கிறான். எதுக்கு எழுந்துக்கிறான்? ஸ்கூல் போறதுக்காக. woke up, வேக்கினுடைய பாஸ்ட் ஃபார்ம். எழுந்துக்கிறது எழுந்துண்டான். ரைட் இட் ஓவர் ஹியர். வேக், வேக்னா எழுந்துக்கிறது. எழுந்துண்டான். woke, ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். எழுந்துக்கிறது. இந்த முதல் வார்த்தை வந்து நிகழ்காலத்துல இருக்கும். wokeனா கடந்த காலம், எழுந்துண்டது, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பத்தி சொல்றது. லஹீரு woke up at 5 a.m. to go to the school. லஹீரு வந்து 5 மணிக்கு காத்தால எழுந்தினான். எதுக்காக? காத்தால சீக்கிரமா எழுந்தா ஸ்கூலுக்கு போகலாமேன்னு. He made his bed, washed his face and went to the kitchen to collect his lunch box. தன்னுடைய படுத்துட்ட அந்த பெட்டை வந்து சரி பண்ணி முகத்தை அலம்பிண்டு கிச்சன்ல போய் அவங்க அம்மா தயாரிச்சு வச்ச மதிய உணவை எடுத்துக்கிறதுக்காக அவன் போறான். அம்மா கேக்குறா, அம்மா சொல்றா. The conversation begins with mother and Lahiru. Here's your lunch. Do you have cricket practices today? இன்னைக்கு உனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ்லாம் இருக்கா ஸ்கூல்ல? So this is the first conversation. Mother says, here's your lunch. இதுதான் உன்னுடைய சாப்பாடு. உனக்கு இன்னைக்கு கிரிக்கெட் பிராக்டிசஸ் இருக்கா? லஹீரு சொல்றான், நாட் டுடே மதர், ஐ ஹாவ் ஸ்கவுட்டிங் திஸ் ஆஃப்டர்நூன். ஸ்கவுட்ஸ்ல நான் இருக்கிறதுனால அதுதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் கிடையாது அப்படின்னு லஹீரு சொல்றான். மதர், யூ ஹேட் கிரிக்கெட் பிராக்டிசஸ் ஆன் ஃப்ரைடேஸ் லாஸ்ட் இயர், பட் திஸ் இயர் யூ ஹாவ் ஸ்கவுட்டிங். போன வருஷம் எல்லாம் வெள்ளிக்கிழமை போது உனக்கு வந்து கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கும். ஆனா இந்த வருஷம் நீ ஸ்கவுட்ஸ்ல இருக்கேன், அதனால கிரிக்கெட் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றியே. ஹாவ் தே சேஞ்ச் த பிராக்டிஸ் டேஸ்? அப்படின்னா கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ற நாட்களை வந்து மாத்திட்டாங்களா? ஹாவ் தே சேஞ்ச் த பிராக்டிஸ் டேஸ்? Lahiru, yes, they have. The coach decided to change the practice days. The teacher in charge will send you a letter with new days. ஆமா, இப்போ வந்து நேரங்களை வந்து மாத்திருக்காங்க. அந்த பயிற்சி அளிக்கிறவர் அவரை தான் கோச் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கோச். வண்டியில ட்ரெயின்ல இருக்கிற கோச் கிடையாது, ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் கோச்ன்னு சொல்லுவோம். பயிற்சி அளிப்பவர், அதாவது ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்றோம். அதுல நமக்கு பயிற்சி கொடுப்பவரை வந்து நம்ம கோச் அப்படின்னு சொல்லுவோம்.
The coach decided to change the practice days. கோச் வந்து என்னைக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அந்த நாட்கள்லாம் வந்து மாத்திட்டாங்க. The teacher in charge will send you a letter with the new days. அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உனக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அதாவது ஒரு சர்க்குலரை சொல்ல வரான் அந்த பையன். மதர், இஸ் இல்ஹாம் ஸ்டேயிங் ஆஃப்டர் ஸ்கூல் வித் யூ? அப்படின்னா இல்ஹாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே உன்னோட தங்குறானா? லஹீரோ, எஸ் மதர், கிருஷ்ணா டூ, அண்ட் கிருஷ்ணா டூ. ஆமா, இல்ஹாம் தங்குறான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாவும் கூடவே இருக்கான், அவனும் ஸ்கூல்லயே இருக்கான். தட்ஸ் குட். யூ கேன் ஷேர் யுவர் லஞ்ச் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் டைம் வில் யூ ஃபினிஷ்? அப்படின்னா நல்லது, நீ உன்னுடைய சாப்பாட மதிய உணவை உன்னுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கலாம். வாட் டைம் வில் யூ ஃபினிஷ்? எத்தனை மணிக்கு முடியும்? எப்போ முடிப்ப? லஹீரு, அட் 5. மதர், கேன் யூ ஆஸ்க் டாரன்ஸ் மதர் டு பிரிங் மை ஸ்கவுட் லாக் புக்? அம்மா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? டாரனுடைய அம்மாட்ட நான் என்னுடைய புத்தகம் ஒண்ணு மெயின்டைன் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கவுட் சம்பந்தமா, அந்த ஸ்கவுட்ஸ் லாக் புக் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறியா? He took it home last week and he is not well and I need the logbook today. அவன் போன வாரம் அதை எடுத்துட்டு போனான், இன்னைக்கு அவனுக்கு உடம்பு முடியல, ஆனா எனக்கு வந்து அந்த புத்தகமானது இன்னைக்கு எனக்கு வேணும். மதர், ஆல் ரைட், ஐ ஆஸ்க் ஹர். என்ன சரி, நான் கேட்டு பாக்குறேன். ஹியர்ஸ் யுவர் வாட்டர் பாட்டில், இதோ இருக்கு பாரு உன்னுடைய தண்ணி பாட்டில். கேப், ஸ்கவுட் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. டேக் யோர் கேப் அண்ட் தி ஸ்கவுட் யூனிஃபார்ம். லஹீரு, ஆ, தேர் கம்ஸ் தி பஸ். பை சிஸ்டர். வருது என்னுடைய பஸ். அக்கா, நான் அக்காவோ தங்கையோ, நான் போயிட்டு வரேன். சிஸ்டர், பாய். வேர் இஸ் யோர் கேப்? எங்க உன்னுடைய தொப்பி? லஹீரு, ஓ, ஐ ஃபர்காட். கேன் யூ கெட் இட் ஃபார் மீ ப்ளீஸ்? இட்ஸ் ஆன் மை டேபிள். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன், அந்த டேபிள் மேலதான் இருக்கு, எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் கொண்டு வர முடியுமா? Here you are. Bye. Bye, says the sister, and brother also says the same. Now we are going to see answers for activity 2. Based on this activity 1, questions are asked in activity 2. Lahiru has scout practices on Fridays. His coach has changed the practice days. Lahiru, when does Lahiru have scout practices? Lahiru has scout practices on Fridays. Darren has taken Lahiru's scout logbook.
லஹீரனுடைய ஸ்லாக் புக் ஸ்கவுட் லாக் புக்கை டேரன் வந்து எடுத்துன்னு போயிருக்கான். அதனாலதான் லஹீரு வந்து தன்னுடைய அம்மாட்ட டேரனுடைய அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்றான். The next question is pertaining to who and all are studying scouting. Who and all are doing scouting along with Lahiru. It is Ilham and Krishna. We come across these two names, Ilham and Krishna. They are the ones who are doing scout practices after the school. லஹீருடன் ஸ்கவுட்ஸ் பிராக்டிஸை செய்யும் நபர்கள் இல்ஹாம் மற்றும் கிருஷ்ணா. Why has Darren not returned Lahiru's book? As he wasn't keeping well, he had taken the book last week. As Darren was not keeping well, he couldn't attend school. Hence, Darren did not return Lahiru's book. அதனாலதான் லஹீருவோடைய புக்கை திருப்பி கொடுக்க முடியல. ஹென்ஸ் அதனால், ஹென்ஸ் என்றால் அதனால், HENS கிடையாது, HENCE. ஹென்ஸ் why was Lahiru in a hurry to go? ஏன் வந்து அவசரத்துல நான் லஹீரு வேகமா போகணும்னு? Why was he in a hurry? Can someone say why was he in a hurry? He had scout practice, so he was in a hurry to go. Lahiru had scouting practice,
So he was in a hurry to go. அதனால்தான் அவன் அவசரத்தில் இருந்தான் கிளம்புவதற்காக. What did he forget to take and where was it? The hero forgot to take his cap and it was on the table. I'll write it over here. The hero had forgotten. மறந்து போய் இருந்தான். The hero had forgotten to take bottle. He had kept it on the table. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஆறு கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்களும் என்னுடன் பதில்களை எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு நிமிடம் காத்திருக்கிறேன். So in today's class, in Unit 3, we have seen activity 8 under the header pleasure. And in Unit 4, we have discussed activity 1 and 2. So any doubts to anyone, you may please ask me. Thought of starting another unit, but it will take little more time. So I shall end my session over here. If at all you're having any doubts, you may please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.